ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிரியமானவர்களே, சிலுவையின் மேல் கிறிஸ்து தம் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாம் பாவங்களுக்காக வாழ்வதை நிறுத்தி நேர்மையாக வாழ்வதற்காகவே அவர் இந்த காரியத்தை செய்தார். அதனாலே அவருடைய காயங்களினால் நாம் குணமாக்கப்பட்டோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாகத்தான் அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதத்தினுடைய நீதியாய் இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தினாலே சாவு வரும். அந்த சாவு எப்படி வரும்? வியாதியின் மூலமாக வரும் என்று பார்க்கிறோம். ஆக அந்த பாவங்களை ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தின் மீது ஏற்றுக்கொண்டு அந்த பாவ பரிகாரியாக பாவ பலியாக நமக்காக பலியானார் சிலுவையிலே. அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் கொண்ட காயங்களினால் நாம் இன்றைக்கும் சுகத்தை பெறுகிறோம் என்று பார்க்கிறோம். டாக்டர்களே சொல்லுவாங்க, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யிட்டோம், மற்ற காரியங்களை கடவுள்கிட்ட வேண்டிங்க, அவர் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அவர் தான் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் என்று. ஆகவே நிறைய காரியங்களை நாம் நம்பிக்கையின் மூலமாக அநேகர் சுகமாகி இருக்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்ட மாத்திரையில் இருக்கிற பவரை காட்டிலும் உங்களுக்கு அந்த மாத்திரையின் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியமாக உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறதாய் இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாத்திரையை சாப்பிட்டா நான் குணமாவேன், இந்த மாத்திரை எனக்கு நல்ல வேலை செய்யும் அப்படின்னு நினைத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த நினைவுகளின்படியே உங்களுக்கு சுகத்தை அந்த மாத்திரை மூலமாக கிடைக்கிறதாகவும், நீங்கள் இந்த மாத்திரையில் என்ன இருக்க போகுதோ சரியாகவோ ஆகாதோ அப்படின்னு என்று எதிர்மறையாக நினைத்து சாப்பிடும்போது அது முழுமையாக குணம் அடைய முடியாமல் சரீரம் தவிக்கிறது என்று சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நான் குணமானேன், நான் இயேசுவின் தழும்புகளால், ஆண்டவர் எனக்காகப்பட்ட காயங்களால் நான் சுகமானேன், நான் குணமானேன் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் கூட உங்களை சரீர பிரகாரமான காயங்களையும் மனதில் இருக்கிற எல்லா காயங்களையும் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். விசுவாசிங்கள். உங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் தம்முடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியானார் சிலுவையில். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எனக்காக, நீர் என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர். ஆகவே நானும் கூட என்னுடைய வாழ்க்கையை உமக்கென்று உமக்காக வாழ்வேன், பாவத்துக்கு மரித்தவனாக நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பினேசுக்குதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக. மனதளவில் இருக்கிற காயங்கள் மாறட்டும், சரீர பிரகாரமாக இருக்கிற காயங்கள் மாறட்டும். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஆணி பாய்ந்த கரம், உடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலே நீர் வைத்து அவர்களை குணமாக்குவீராக, சுகப்படுத்துவீராக. ராஜா, இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடிருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா எங்களுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.